இன்றைய தினம் ஏசாயா 54 அதிகாரம் 15 வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்கிற இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு தெரிவிக்கும் காரியம் என்னவென்றால், ஒருவேளை உங்களை அழிப்பதற்காக, உங்களை வீழ்த்துவதற்காக, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது கர்த்தரால் கூடுகிற கூட்டம் அல்ல என்றும், அப்படிப்பட்டவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்றும் கர்த்தர் கூறுகிறார். அதற்கு ஆதாரமாக யோசேப்பை குறித்து நாம் தியானிக்கலாம். யோசேப்பு தன் தகப்பனால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட ஒரு மகன். தன் தகப்பனுக்கு பிரியமான குமாரன் யோசேப்பு. இதனால் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள். அவர் கண்ட சொப்பனத்து நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யோசேப்புடைய தகப்பன் யோசேப்பை அதிகமாய் நேசிப்பதாலும் பகைத்தார்கள். யோசேப்பு சொப்பனம் கண்டு அதை தன்னுடைய சகோதரர்களுக்கு தெரிவிக்கிறார். அதை கேட்ட பிறகு இன்னும் அதிகமாய் யோசேப்பை பகைக்கிறார்கள். இன்னும் ஒரு சொப்பனம் காண்கிறார். இதனால் யோசேப்பின் சகோதரர்கள் அவர் மீது இன்னும் பொறாமை கொள்கிறார்கள். பகை அதிக பகையானது, அதிக பகை பொறாமையானது. பொறாமையினால் யோசேப்பை கொலை செய்யும் அளவுக்கு தள்ளப்பட்டார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்யும் நோக்கத்துடன் யோசேப்பை குழியில் தள்ளினார்கள். பின்பு குழியிலிருந்து எடுத்து இஸ்மவேலரிடம் அடிமையாய் விற்றார்கள். அந்த இஸ்மவேலர் யோசேப்பை போத்திபாரிடம் அடிமையாய் விற்றார்கள். போத்திபாரின் மனைவியால் வீண் பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் யோசேப்பு தள்ளப்பட்டார். சிறைச்சாலையில் இருந்து பார்வோனுக்கு முன்பாக கொண்டு செல்லப்பட்டு பார்வோனின் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை கூறியதின் மூலம் யோசேப்பு தேவ ஆவி பெற்ற மனுஷன் என்பதை பார்வோன் அறிந்து யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினார். யோசேப்பின் சகோதரர்கள் அந்த பஞ்ச காலத்திலே யோசேப்பை தேடி வந்து முகங்குப்புற விழுந்து யோசேப்பை வணங்கினார்கள். யாரெல்லாம் யோசேப்பை பகைத்தார்களோ, எவர்கள் யோசேப்புக்கு விரோதமாக கூடினார்களோ அவர்கள் யோசேப்பின் பட்சத்தில் வந்தார்கள். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோசேப்பு தன்னுடைய வாலிப வயதிலே தன் தகப்பனுக்கு உண்மையாயிருந்தார். தன் சகோதரர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு துன்மார்க்கத்தையும் அவர்கள் துன்மார்க்கமான வழியிலே போகிறார்களே என்கிற ஒரு அக்கறையோடு, ஒரு கரிசனையோடு தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்து சகோதரருடைய துன்மார்க்கத்தை சொல்லி வந்தார். தகப்பனுக்கு உண்மையாயிருந்தார். அதே நேரம் சகோதரர்களையும் அவர் உண்மையாக நேசித்தார். பின்பு போத்திபார் வீட்டில் கூட தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தார். போத்திபாரின் மனைவி தன்னுடைய ஆசைக்கு தன்னை இணங்கும்படி அழைக்கும் பொழுது கூட தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு அவர் கூறுகிறார், நான் தேவனுக்கு விரோதமாக நான் இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்வது எப்படி என்று கூறி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு போத்திபார் வீட்டிலே தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திற்கும் தன்னுடைய வேலைக்கும் அவர் உண்மையாயிருந்தார். பின்பு சிறைச்சாலையில் உண்மையாயிருந்தார். தனக்கு விரோதமாய் கூடிய தன்னை கொலை செய்ய நினைத்த தன் சகோதரர்கள் பஞ்ச காலத்தில் தன்னை யார் என்று அடையாளம் தெரியாமல் உணவுக்காக தன்னை தேடி வந்த பொழுது அவர்களுக்கு உணவும் கொடுத்து தங்க இடமும் கொடுத்து அவர்களை பழி வாங்காமல் அவர் நினைத்திருந்தால் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை பழி வாங்கியிருக்கலாம். நம்மளை எப்படிலாம் பண்ணாங்க, நம்மளை குழியில் தண்ணாங்களே, நம்மளை கொல்ல நினைச்சாங்களே, இந்த மாதிரிலாம் நமக்கு துரோகம் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரர்களை யோசேப்பு நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அவர்களை பழி வாங்காமல் உண்மையாய் அவர்களை நேசித்தார். தன்னுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதனால் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்து யோசேப்பை ஆசீர்வதித்து யோசேப்பை பகைத்தவர்கள் யோசேப்பின் பட்சத்தில் வரும்படி செய்தார். யோசேப்புக்கு விரோதமாய் கூடினவர்கள் கர்த்தரால் கூடினவர்கள் அல்ல. கர்த்தர் யோசேப்புக்கு விரோதமாக அவர்களை கூட செய்யவில்லை. ஆனால் பின்ன எப்படி சகோதரர்களே யோசேப்பை பகைக்க காரணம் என்ன? காரணம் என்னவென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தனக்கு தந்த தரிசனத்தை, கர்த்தர் தன்னை குறித்து வைத்திருந்த திட்டத்தை யோசேப்பு தன்னை பகைத்து கொண்டிருந்த, ஏற்கனவே அப்பா தன்னை நேசிக்கிறாங்கன்னு சொல்லி சகோதரர்கள் இவரை பகையாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தன்னை பகைத்து கொண்டிருந்த சகோதரர்கள்ட்ட போய் கர்த்தர் தனக்கு வச்சிருந்த தரிசனத்தையும் திட்டத்தையும் குறித்து யோசேப்பு கூறியது தான் காரணம். இதனால் யோசேப்பின் மீது சகோதரர்களுக்கு பகை அதிகமானது, பொறாமை வந்தது, கொலை செய்யும் நோக்கமும் வந்தது. இன்றைக்கி நம்மள அநேகம் பேர் இன்றைக்கி நம்ம அந்த தவறு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா,
நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நம்ம கூட வேலை செய்கிறவங்க, யாரை வேணாலும் இருக்கலாம். நம்ம மேலே அவங்க பொறாமையாக இருப்பாங்க. நம்முடைய ஆசீர்வாதத்தை குறித்தோ அல்லது நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், நம்ம உண்மையாக ஜெபம் பண்ணுறோம், நம்ம வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க, நமக்கு அன்னன்னை தேவைகளை சந்திக்கிறாங்க, எல்லாமே நம்ம குடும்பத்தில் நல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குது அப்படின்னாலே ஒரு சிலருக்கு நம்ம மீது பொறாமையோ பகையோ வரக்கூடியது இயல்புதான். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நம்ம அறியாமலே நம்ம அவங்க மேலே வச்ச உண்மையான அன்புனால சரி இவங்க அப்படிப்பட்டவங்களாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக நம்ம நேசிக்கிற மாதிரி தான் நம்மளையும் இவங்க நேசிப்பாங்க நம்ம நம்பி கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களிடம் நமக்குண்டான ஆசீர்வாதங்களை குறித்தோ அல்லது கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை குறித்தோ நம்மை குறித்ததான ஒரு சில ரகசியங்களை குறித்தோ ஒரு சில காரியங்களை குறித்தோ நாம் வெளிப்படையாக வெள்ளோந்தியாக அவர்களிடம் சொல்லிவிடுகிறோம். அப்படி சொல்லும் பொழுது அவர்களுக்கு நம் மீது இன்னும் அதிகமாக பொறாமை குணமும் பகைமை குணமும் தான் வருவதற்கு நாம் வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்தி கொடுக்கிறோம். யோசேப்பு அப்படித்தான். தன்னுடைய சகோதரர்கள் ஏற்கனவே அவர் மேலே பகையாக இருக்கிறாங்க. அவர் சொன்ன சொப்பனத்தினாலையும் கர்த்தர் தன்னை குறித்து கூறிய திட்டத்தை சொப்பனத்தில் காமித்த திட்டத்தை சகோதரர்கள் சொன்னதுனால இன்னும் பகை அதிகமாகி அவரை கொலை செய்யலான்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சு. இன்றைக்கி நம்மள அநேகர் கூட நம்மளும் அதே மாதிரி தான் அப்படி தான் நம்மளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், செஞ்சிட்டு இருக்கிறோம். இதனால் மற்றவங்க நம்ம மேலே வைக்கிற பகையும் பொறாமையும் அதிகமாகுது. ஒருவேளை இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நீங்கள் உண்மையான அன்பு வச்சு நீங்கள் ஒரு சில காரியங்களை சொன்னனால உங்களுக்கு விரோதமாக உங்களை அழிக்கும்படியாக உங்கள் உறவினர்களோ உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய ஊழியத்தில் சக விசுவாசிகளோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை கூட்டம் கூடியிருப்பார்களானால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் கர்த்தருக்கு உண்மையாகவும் இருப்பீர்களானால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா நம்ம ஒழுங்காக ஆலயத்துக்கு போவோம், ஒழுங்காக வேதம் வாசிப்போம், ஒழுங்காக ஜெபிப்போம், மற்றவங்களையும் நேசிப்போம், நம்மை பகைக்கிறவர்களையும் நாம் நேசித்து அவர்களையும் நாம் அன்பு செலுத்துவோம். யோசிப்பு பாருங்கள், தன்னை பகைத்து தன்னை கொலை செய்ய நினைத்த தன்னுடைய சகோதரர்களை நேசித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து இருக்க இடமும் கொடுத்து அவர்களை என்ன பண்ணாங்க, பராமரித்தாங்க. அப்படிப்பட்ட அன்போடு நாம் இருப்போமானால் நிச்சயமாக யோசேப்போடு இருந்த கர்த்தர் நம்மோடும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து எவர்கள் நமக்கு விரோதமாக கூடினார்களோ அவர்களை நம் பட்சத்தில் வரும்படி செய்வார். ஆமேன். அல்லேலூயா.